பெந்தேகோஸ்தே நாள் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த தேதியில் நடந்துட்டு வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நாளுக்கான முக்கியத்துவம் என்ன? உண்மையாகவே இந்த நாள் ரொம்ப முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு அப்படி என்ன சபையில் ஒரு மாற்றத்தை இந்த நாள் நமக்கு கொடுத்தது அப்படின்றது கிறிஸ்தவர்களாகிய நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த நாளில் என்ன நடந்தது அப்படின்றது தெளிவாக நமக்கு அந்த வரலாற்றை நமக்கு கொடுக்குது. ஆனாலும் இது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து இந்த நாளுக்கான அந்த ஆயத்தத்தை அங்கே ஆரம்பித்து பழைய ஏற்பாடு புத்தகம் முழுவதும் அதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய வேலைக்காக தயார் செய்து கொண்டு வருகிறது. அது எங்கே போய் முடியுது அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பலி சிலுவையில் அது முடிந்து பிறகு 50வது நாளில் அவருடைய வாக்குத்தத்தம், இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் முழுமையாக பெந்தேகோஸ்தே நாளன்று வரலாற்று ரீதியாக நிறைவேறுகிறது. அந்த நாளில் என்ன நடந்தது அப்படின்றத அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் நமக்கு தெளிவாய் அது காட்டுது. ஆனால் அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறதில்ல. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் நாம் பெற்ற பயன்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருது. ஸோ இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகையை அவங்க கொண்டாடுவது வழக்கம். இது ரொம்ப புதுசுலாம் இல்லை. அவங்க வழக்கமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே. ஸோ பார்லி ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம் அதை. ஆனால் இது சரீர தேவைக்காக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ பார்லே அப்படின்னா அது என்னது? ஒரு அறுவடை பண்டிகை. சரீரபூர்வமாக நாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் நாம் விதைச்சதில் அதனுடைய முதல் அறுவடையை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து அதை கொண்டாடுறது. அப்போ இது ஃபிசிக்கல் ஃபுட்டில் நம்ம இந்த விஷயம் வரும். ஃபிசிக்கல் ஹார்வெஸ்ட்டாக இது வரும். சரீர பிரகாரமான அறுவடை இதுதான் பழைய ஏற்பாடு வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. இது என்னென்னா ஃபிசிக்கல்லேருந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்ததுக்கப்புறமா அந்த சரீர பிரகாரமான உணவை காட்டிலும் ஆவிக்குரிய உணவாகிய கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட முதல் பலனை அந்த பெந்தேகோஸ்தே நாளில் தான் ஜனங்க பெற்றுக்கொண்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்னே நம்ம சொல்லலாம். அப்போ உலகெங்கிலும் அந்த நாளில் வந்த எல்லா மக்களுமே கிறிஸ்துவின் மீட்பின் முதல் பலன்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம். இன்றைக்கி பெந்தேகோஸ்தே குழு அவங்க முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பரிசுத்த ஆவியானவரை தான். திருத்துவத்தில் 3ஆம் நபர் அவரை மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய தான் அவரை பற்றின உபதேசங்கள் தான் அதிகமாக அவங்க பேசுவது வழக்கம். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பிரசங்கம் யாரை பற்றி பண்ணார் அதிகமாக அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை, இயேசு. அங்கே முதல் பிரசங்கமே யாரை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணப்பட்டதுன்னா இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. இது ஏன் நான் சொல்கிறேன், அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லாமல் யார் நமக்காக மரித்தார், அவர்னால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவனும், அவர் மூலமாக மட்டும்தான் நமக்கு மீட்பும் உண்டு, அவரை நம்புங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய போதனையாகவும் உபதேசமாகவும் இருந்திருக்கு. ஸோ இப்படி போதிக்கிறவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க பரிசுத்த ஆவியானவரை அவங்களுடைய உபதேசத்தில் அல்லது அவங்களுடைய பிரசங்கத்தில் மையமாக வைத்து எங்கேயுமே பேசுனதை நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு காரணமும் இருக்குது. நான் இது பரிசுத்த ஆவியானவரை அகெயின்ஸ்டாக நான் பேசுகிறேன் இல்லை 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 இல்லை. இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ம நினைவு கூர்ந்து பார்ப்போமா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில்
பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆனால் அவர் தம்மை மகிமைப்படுத்தாமல் கிறிஸ்துவையே மகிமைப்படுத்துவார். அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே கிரைஸ்ட் தான். அவர் என்ன சொன்னாரோ ஜனங்களுக்கு அதை நினைப்பூட்டுறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஸோ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிரைஸ்டையும் அவருடைய வேலையும் மட்டும்தான். அவரே அதை தான் அவருடைய வேலையாகவே வைத்திருக்கிறார். ஓகே, இப்போ இயேசு தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறது. அவர் அவரை மகிமைப்படுத்தாமல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அதை தான் அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளில் செஞ்சாங்க. கிறிஸ்துவை தான் முதல் பிரசங்கத்தில் அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிரசங்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணது கிரைஸ்ட்டை மட்டும்தான். ஸோ பெந்தெகோஸ்தே குழுவினர் இதை நீங்கள் மைண்டில் வைத்து கொள்ளுங்கள். இயேசுவை தான் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். மூன்றாவது முக்கியத்துவம், பழைய ஏற்பாட்டில் பாபேல் கோபுரம் நமக்கு தெரியும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் எல்லாம் பிரிஞ்சு போய் பூமியை நிரப்பணும். இதுதான் தேவனுடைய கட்டளை. எப்படி நிரப்புறது? ஒரே வழி, ஜனங்க ஒரே இடத்துல இல்லாமல் பிரிஞ்சு போகணும். இப்போ பிரிஞ்சு போய் தான் அங்கங்கே வாழ்ந்து பூமியை நிரப்ப முடியும். ஜனங்க அப்படி பண்ணலை. என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. ஒன்று கூடி அவங்க தன்னுடைய பெயரை ரொம்ப மகிமைப்படுத்தும் விதமாக ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அது வானத்தை தொடுற அளவுக்கு இருந்ததாமா. இது எதை காட்டுது அப்படி என்றால், இது அவர்களுடைய பெயரை கடவுளுக்கே தெரியப்படுத்துகிற மாதிரி அவங்க பண்ணாங்க. அவங்களுடைய செயல்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தது. ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக அவங்களுடைய செயல்கள் எல்லாம் மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்தாரு கடவுள். அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, ஜனங்க பேசிகிட்டு இருக்கிற மொழியை தாறுமாறாக்கிட்டார். அப்போ ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தருக்கு புரியல, எல்லாம் வேறு வேறு பாஷை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் பாபேல் அப்படின்னு வந்தது. இப்போ பாபேல் அப்படின்னாலே குழப்பத்தின் மொழி. ஸோ அந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துல மொழிகள் எல்லாம் ஒருத்தருக்கு பேசுகிறது ஒருத்தருக்கு புரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் நான் பேசுகிறது புரியுதோ அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் பிரிஞ்சு இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ கடவுளுடைய கட்டளை இப்போது நிறைவேறிடுச்சு. ஸோ எல்லா ஜனங்களும் இப்போ பூமியை நிரப்பிட்டாங்க. இது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் பாபேல் இடத்துல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குதுன்னா, இதுக்கு அப்படியே ரிவர்ஸாக நடக்குது. பிரிஞ்சு போய் இருந்த ஜனங்க இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே அவருடைய சுவிசேஷம் பகிரப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் பல மொழிகளை ஜனங்கள் மத்தியில் பேசுகிறாங்க. ஸோ ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து அவங்கவுங்க மொழியில் அவங்க பேசுகிறத கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இவங்க படிக்காத ஜனங்க, என் மொழி எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. வேறு ஊர்லேருந்து வந்தவங்கள்லாம் அவங்களுடைய மொழியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. இதனால் என்ன நடக்குது, இவங்க பிரிஞ்சு போயிருந்த எல்லா ஜனங்களும் அவர்களுடைய மொழியிலேயே கர்த்தர் சுவிசேஷத்தை பகிர வைக்கிறாரு. இப்போ எல்லா இடத்துக்கும் போய் ஜனங்க, குறிப்பாக அப்போஸ்தலர்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வல்லமையை அவங்க அறிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெந்தெகோஸ்தே நாளுக்கான ஒரு முக்கியத்துவம். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நடந்தது. இதனால் அதனுடைய பின்விளைவு தான் இதெல்லாம். நான்காவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது, பழைய ஏற்பாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் ராஜாக்கள் மேலே வந்தார், தீர்க்க தரிசிகளுக்கு உதவி செய்தார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா அப்படின்றது வேற ஒரு டாபிக். அப்போ அவங்களுக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா, வந்துட்டு போயிட்டாரா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம தனியாக பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். பட் இது நான் சொல்கிறது சர்வீஸ்க்கான பரிசுத்த ஆவியானவருடைய செயல். ஸோ கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இருந்தது, அது தேவையாக இருந்தது. அப்படி தேவைப்படுறதுனால பரிசுத்த ஆவியானவர் சில பேருக்கு அவர் வந்தார், ராஜாக்களுக்கு வந்தார், தீர்க்கதரிசிகளுக்கு வந்தார். ஆனால் ரொம்ப முக்கியம், யார்கிட்டலாம் வந்தாரோ அவங்க எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றது கிடையாது. நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில்.
பழைய ஏற்பாட்டில் பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யார் மேலெல்லாம் வந்தாரோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற உறுதி கிடையாது. நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கார். எதற்கு? கர்த்தருடைய வேலையை செய்ய. அது ஒரு நாடாக இருந்தது. அந்த நாட்டை நடத்துவதற்கு அவங்களுக்கு சக்தி தேவை. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு உதவி செய்தார், அந்த ஆற்றலை கொடுத்தார். அதனால் இது பழைய ஏற்பாட்டில் சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஒரு 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 கிஃப்ட் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளன்று சில பேருக்கு மட்டும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிறவள் எல்லாருக்குமே இந்த பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக கடவுள் வரார். இதுக்காக நம்ம ஜெபிக்கணும், பல விஷயங்களை செய்யணும், காணிக்க போடணும், நோனோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூட நம்மோடு நித்தியமாக நமக்குள் வாசம் செய்ய அவர் வரார். இதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம வாசிப்போம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இது நடந்தேறிய ஒரு தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாள் 50வது நாளில் இது நடந்துருச்சு. இந்த தீர்க்க தரிசனம் ஃபுல்ஃபில்டு ஆகிடுச்சு. இன்னமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துணுன்ற அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி நடந்துருச்சு. இன்னுமே கர்த்தர் யாரெல்லாம் எங்கெல்லாம் இயேசுவை பெற்றுக்கொள்கிறார்களோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். எபேசியரில் நம்ம பார்க்குறோம். கடைசியாக 5வது விஷயம், பெந்தேகோஸ்தே சபை இந்த ஒரு ரீதியில், அதாவது 50வது நாளில் சபையாக கூடி வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளையும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதிலும் அவர்கள் வேலை செய்தாங்க இல்லையா? அந்த ரீதியில் நம்ம பார்க்கும்போது எல்லா சபையும் பெந்தேகோஸ்தே சபை தான். ஆனால் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நான் என்ன சொல்லலைன்னா, பெந்தேகோஸ்தே சபை, இன்றைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகள் அந்நிய பாஷை, அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், அற்புதங்கள், இந்த வரங்கள் எல்லாமே நம்புகிற ஒரு சபை கூட்டம் பிரிவினர் தான் பெந்தேகோஸ்தே சபை. அந்த ரீதியில் எல்லா சபைகளும் பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லணும்னு நான் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவருடைய திறனை, அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய வாழ்வை விசுவாசிகளுக்கும் ஜனங்களுக்கும் பரிசுத்தத்தில் வளர செய்கிற எல்லா சபைகளும் இந்த ரீதியில் பெந்தேகோஸ்தே சபைகள் தான். ஸோ இந்த 5 முக்கியத்துவமும் ரொம்ப முக்கியம். இதுதான் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறமா சபைகள் மேலே வந்த ஒரு பாதிப்புன்னு நம்ம சொல்லலாம். இது பரிசுத்த ஆவியாகிய தேவன் தான் இந்த ஒரு விஷயங்களை ஈவாக நமக்கு கொடுத்துருக்கிறார்.